கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே வந்திருக்க ஒவ்வொருவரும் கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் கூட நாம் வேத பாட வகுப்பை பரிசுத்த தெய்வம் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை இரக்கமுள்ள அன்மை பல்லவ பிதாவை நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய கிருபையுள்ள பாதங்களிலே இந்த வேத பாட நேரத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தெய்வம் எங்களை நிரப்பி அருள்வீராக. உடைய வல்லமையில் பிரசன்னத்தினால தேவன் எங்கள் நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்கள் ஜீவனில் வார்த்தை மூலமாக எங்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வெளிச்சம் தாரும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை வார்த்தையில் எழுதுங்க. கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படியாக செய்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுராஜாவின் ஈடு நேற்றல் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நெகேமியாவின் புஸ்தகம் நாம் தியானிக்கலாம். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் தியானிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய சரித்திர பின்னணியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை சரியான முறையில் அதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கையின் தெய்வம். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இட் இஸ் எ கண்டிஷனல் கவனன்ட், அதாவது நிபந்தனைகளுடன் கூடிய உடன்படிக்கை. தன்னை விசுவாசித்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையினாலே ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த சந்ததிகள் பரிசுத்த ஜாதியாக, தேவனுடைய பரிசுத்த ஜனமாக, தேவனுடைய பரிசுத்த ராஜ்யமாக இருக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்தார். அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்ட பொழுது அவர்களோடு உள்ள ஒரு அற்புதமான உறவு, அந்த உறவு உடன்படிக்கையின் அடிப்படையிலான ஒரு உறவாக இருந்தது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் என்று சொல்லி அவர் அங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கர்த்தருடைய கட்டளையும் கற்பனையும் அவர்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்கிற ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையை அங்கு வைக்கிறார். அதே போல அவருக்கு கீழ்ப்படுகிற போது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ, அதே போல கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதிலேயே 14-15 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகளை எல்லாவற்றின் படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானாகில் நான் உங்களுக்கு செய்வது என்ன என்றால் என்று சொல்லி அதற்கு கீழாக அவர் என்னென்ன சாபங்கள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். இப்போ முதல்ல பார்த்தோம், என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்று சொல்லி கீழே ஆசீர்வாதங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் நம்ம பார்த்தோம் என்று சொல்ல 24 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இதை கை கொள்ளாவிட்டால் உங்களுக்கு என்ன நேரிடும் என்கிற சாபங்களை குறிக்கிறார். அதே சாபங்களத்தில் 24 ஆசீர்வாதங்கள்
கை கொண்டால், கை கொள்ளாவிட்டால் 54 சாபங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த 54 சாபங்களும் உனக்கு நேரிடும் என்று அங்கு கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கையானது, அவர்களோடு கொண்ட உடன்படிக்கையானது ஒரு நிபந்தனையின் பேரிலான உடன்படிக்கை. அதன்படியாக அவர்கள் செய்ய வேண்டும். செய்தால் ஆசீர்வாதம். எப்படி செய்தால் அவர்கள் ஆசீர்வாதத்தை உரிமையாக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வார்களோ அதுபோல அதன்படி செய்யாவிட்டால் சாபமும் உறுதியாக நிச்சயமாக வரும். அதுதான் கர்த்தர் அவர்களுக்கு சொன்னது. அவர் ஆகையினாலே இந்த கற்பனைகளை மிக ஆழமாக அவர்கள் இருதயத்திலே பதியும்படியாக எகிப்திலிருந்து அவர்கள் வந்தவுடனே அங்கே சீனாய் மலையிலே இந்த கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இவைகளிலே நிலை கொண்டு இருக்கும்படியாக போதித்தார், கற்றுக் கொடுத்தார். தங்கள் இருதயங்களிலே விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களாகிய அந்த அந்த சந்ததியார் எல்லாம் விசுவாசித்து கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அவர்கள் எல்லாம் அந்த வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள் அந்த 40 ஆண்டுகளிலே. பின்பு அதற்கு பின்பாக வந்த சந்ததி தான் அங்கு கானானுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அப்போ அவர்கள் கானானிலே போய் இருக்கிற பொழுது அந்த கற்பனைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது. அப்படி அவர்கள் கை கொள்ளாமல் போவார்கள் என்று சொன்னால் அவர்களை அந்த எந்த ஒரு இடத்துல அவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொன்னாரோ அந்த இடத்திலிருந்து அவர்களை சிதற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். யோசிச்சு பார்க்கணும். அவர்களை கூட்டி சேர்த்த தெய்வம், அவர்களை கூட்டி சேர்த்த தெய்வம். அவர் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக மிக ஆச்சரியமாக இருக்கும், மிக ஆச்சரியமாக இருக்கும். அங்க எகிப்தில் கொண்டு போய் அவர் 400 வருடங்களாக ஒரு இடத்துல வைத்திருந்தார் என்று சொன்னால் ஏன் அதை வைக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தால் அவர்களுக்குள்ளாக முக்கியமாக ஒரு சகோதரத்துவமும் ஒரு ஐக்கியமும் அங்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக. என்றால் அவர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். அந்நிய தேசத்தில் எங்கு இருப்பதற்கு ஒரு சுதந்திரம் இல்லை. அவர்களுக்கென்று ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள். அங்கு பழுகி பெருகினார்கள். அப்படி அவர்கள் ஒரே இடத்தில் இருந்து பழுகி பெருகின பொழுது அங்கு அவர்களுக்குள்ளாக ஒரு சகோதரத்துவமும் ஒருவர் மேல் ஒருவர் கரிசனையும் ஒரு ஒற்றுமையும் அங்கு உண்டாயிருந்தது, ஐக்கியம் உண்டாயிருந்தது. அது மிகவும் அவசியம். ஒரு தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் மிகவும் அவசியம். அதே இது நம்ம யோசித்து பார்ப்போம். கானானுக்குள்ள அவங்க வந்த பொழுது ஒரு மிகுந்த ஒரு பரந்த ஒரு தேசத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு இடமாக அவர்கள் பிரிந்து போனார்கள். அவர்கள் அங்கு ஐக்கியமாக இருந்து பழகாவிட்டால், அதில் ஒரு சகோதரத்துவம் இல்லாவிட்டால், இங்கு கானானிலே அவர்கள் பிரிந்து தேசம் முழுவதும் வாழ்ந்த பொழுது அந்த விதமான ஒரு சகோதரத்துவம் இருக்க முடியாது. அநேக காரியங்கள். அப்போ கர்த்தர் இவ்விதமாக ஜனங்களை அவர் நன்றாக பயிற்றுவித்து கற்றுக் கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசமாகிய கானானுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணினார். அதே போல அந்த எகிப்தியர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்களே, அந்த புறஜாதியின் தேவர்கள் அவர்கள் தெய்வங்கள் அல்ல என்பதை அங்கு அந்த 10 வாதைகள் மூலமாக கர்த்தர் நிரூபித்தார். அது எகிப்தியருக்கு மாத்திரமல்ல, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருதயத்திலே ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாய் அது இருந்தது. ஆனால் நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட பின்பு அங்கு இருந்த புறஜாதியார்களுடைய தேவர்களை வழிபட ஆரம்பித்தார்கள். தேவனை கோபப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த தேசத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். அந்த தேசத்தை அவர்கள் அருவருப்பாக்கினார்கள். அவர் சொன்னார், நீர் எங்களுடைய பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள், பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள், நீங்கள் பரிசுத்த
ராஜ்யமா எனக்கு இருக்கிறீர்கள் என்று சொன்ன அதே ஜனம் என்ன செய்தது என்று சொன்னால், அவர்களுக்கு கொடுத்த அருமையான அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தியது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தது போல, நீங்கள் விதமாக செய்வீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை 4 திசைகளிலும் சிதற பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதியாக அழைத்து ஒரே இடத்துல பழுகி பெருகும்படியாக கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேல ஒரே இடத்துல இருந்து சேர்ந்து இருக்கும்படியாக வைத்திருந்த தெய்வம், அதைத்தான் அவர் விரும்பினார். அவர்கள் முழுமையாக மொத்தமாக என்ன செய்தாங்க, அங்கிருந்து கிளம்பி காலானுக்குள்ளாக வந்தார்கள். அதைத்தான் அவர் விரும்பினார். ஆனால் அவர் விரும்பாத செயல் என்ன என்று சொன்னால், அவர்களை 4 திசைகளிலும் சிதறடிப்பது அவர் விரும்பாத செயல். என கடுமையானவர்களே, ஆனால் இவர்கள் அப்படி அவருடைய வார்த்தையின்படியாக ஒப்பு கொடுத்து செய்யாதபடிக்கு தேவனுக்கு கோபம் ஊட்டினபடியினாலே அவர்களை சிதறி போக பண்ணினார். அங்க அந்த சரித்திரத்தை பார்த்தோம் சொன்னா, கிமு 1043 சவுல் ராஜாவாகிறார். கிமு 1011 971 வரை தாவீது ராஜாவாயிருக்கிறார். 971 931 வரை சாலமோன் ராஜாவாயிருக்கிறார். அது வரைக்கும் முழு இஸ்ரவேல் தேசமும் ஒரே தேசமாக இருக்கிறது. ஆனால் சாலமோனுக்கு பின்பு 931 அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்து விட்டது. அந்த 2 ராஜ்யத்தில் 10 கோத்திரங்கள் கொண்ட ஒரு ராஜ்யம் அது இஸ்ரவேல் தேசம் என்றும், 2 கோத்திரங்களை கொண்ட ராஜ்யம் யூதா தேசம் என்றும் சொல்லி 2ஆக பிரிந்து விட்டது. இந்த இஸ்ரவேல் தேசத்தார் அவர்கள் அங்கு அந்த ஆரம்பமே அங்கு ஒரு சாபத்திலே ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த இஸ்ரேல் தேசத்து ஜனங்கள் எருசலேமுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இஸ்ரேல் ராஜா ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை அந்த தேச எல்லையில வைத்து, நீங்கள் இங்கு பணிந்து கொண்டால் போதும், நீங்கள் இஸ்ரவேலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லலாம். அது பெத்தேலில் வைக்கப்பட்டது. இது தேவனுடைய வீடு என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையாக பெயர் சூட்டப்பட்ட அந்த இடத்திலே தானே அருவருப்பான விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு, மகிமையின் தேவனை துதிக்க வேண்டியவர்கள் அங்கு பணிந்து கொள்ளலாம், அங்கு பலியிடலாம் என்று சொல்லப்பட்டதினாலே அங்கு ஆரம்பித்தது. தொடர்ந்து அவர்கள் பலவிதமான அருவருப்புகளுக்கு பழக்கப்பட்டவர்களாய், அதை செய்கிறவர்களாய் அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக அனுப்பி அவர்களை எச்சரித்தும் கேளாதபடிக்கு அவர்கள் தேவனுக்கு கோபம் முட்டி, தேவனை they have forced God to take some action. தேவனை என்ன செய்தார்கள், அவர்கள் வற்புறுத்தி, அப்படிதான் சொல்லணும். அப்போ அசிரிய ராஜா அவனை அந்த 10 கோத்திரங்களுடைய அந்த ராஜ்யத்தில் அவன் படையெடுத்து வந்து அவர்களை முறியடித்து, அவர்களை சிதறடித்து, அவர்களை சிறைப்பட்டு கொண்டு போய்விட்டான். அங்கு சும்மா சாதாரண மக்கள், ஏழை எளியவங்க, இது மாதிரி இருந்தவங்களை மட்டும் அங்கே சும்மா வச்சுட்டு மற்ற இடங்கள் எல்லாவற்றையும் அவன் நிர்மூலமாக்கினது மாத்திரமல்ல, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், சிறை கொண்டு போகப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த அசிரிய ராஜாக்களுடைய கொடூரமான செய்திகள் என்னவென்று சொன்னால், அவர்கள் கைது செய்து கொண்டு போகிற அவர்களை உயிரோடே கூட தோள்களை உரித்து சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு ஒரு தீமையான காரியங்களுக்கெல்லாம் நடத்தப்படுகிறார்கள். அப்படி நடத்தப்பட்ட பொழுது கர்த்தர் யூதா தேசத்தில் பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார்.
நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நீங்களும் உங்கள் தீய வழிகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை மெய்யாகவே சரியான முறையில் கடைபிடிக்காவிட்டால், இஸ்ரேல் தேசத்திற்கு நடந்தது போல உங்களுக்கும் நடக்கும், நீங்களும் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தெளிவாக பல தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் தீர்க்கதரிசிகள் அவ்விதமாக எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்காமல் கிட்டத்தட்ட 120 வருஷம், அதாவது 627 627 எரேமியா அங்க தீர்க்கதரிசனம் சொல்றார். 722 அசிரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை முற்றுகையிட்டு பிடித்து அந்த ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போயிடுகிறார்கள். 722 அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷங்கள் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் யூதா ஜனங்களோடு கூட. ஆனால் இவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பவில்லை. ஆகையினாலே மறுபடியும் இவர்களுக்கும் அதே போல் நடக்கிறது. கிமு 606 ஆண்டு பாபிலேய மன்னனாகிய நெபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து கிமு 606 வந்து ஒரு முறை அவன் வெற்றி கொண்டது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கு இருந்த ராஜகுலத்து ஆண்கள், அன்று அறிவுகள் மிகுந்தவர்கள், இளைஞர்களை அவன் சிறைபிடித்து கொண்டு போய் விடுகிறான். அவனுடைய நோக்கம் என்ன? இவர்களை தன்னுடைய ராஜ்யத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்று. இரண்டாவது நோக்கம் என்ன? இவ்விதமாக முக்கியமான பிரதானிகளை, முக்கியமாக அந்த நாட்டை ஆள்வதற்கு பிரதானமாக இருக்கிறவர்களை கொண்டு போய்விட்டால் இவர்கள் சரியாகி விடுவார்கள், இவர்கள் கீழ்ப்படிந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் கொண்டு போகிறான் 606. அந்த அவ்விதமாக முதலாவது சிறைபிடிக்க கொண்டு போகப்பட்டதில் இருந்தவர் தான் தானியேல் அவ்விதமாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார். அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக 597 மீண்டுமாக நெபுகாத்நேச்சர் வந்து என்ன செய்கிறாரு? அங்கிருந்த தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேல், அவர்களோடு கூட வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் கலைஞர்கள், வியாபாரிகள், தொழில் கலைஞர்கள், கிராஃப்ட்ஸ்மேன், தொழில் வல்லுநர்கள், இவர்கள் எல்லாம், ஏன்னா ஒரு தேசத்தினுடைய செழுமை என்ன என்று சொன்னால், ஒன்று பிரெயின், இன்னொன்று என்னது? எபிலிட்டி. அப்போ வியாபாரிகளையும் தொழில் செய்கிறவர்களையும் வல்லுநர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறார். ரெண்டாவது 597 நடக்குது. அதற்கு பின்பு மீண்டுமாக 587 மீண்டுமாக வந்து படையெடுத்து வருகிறான். படையெடுத்து மாத்திரம் இல்லாமல் முழுமையாக 586 தேவாலயம் இடிக்கப்படுகிறது. தேவாலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவன் கொள்ளையாக எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். எருசலேமினுடைய அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது, எல்லாம் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. அது அங்கு வாழ்வதற்கு அது பிரயோஜனமற்றதாக அது அழிக்கப்பட்டு போகிறது. எனக்கு அருமையானவர்களே, மனிதன் எப்படி யோசிச்சு பார்ப்போம். இதை நம்ம ஒரு சரித்திரமாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் இதன் மூலமாக நமக்கு என்ன எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் நம்ம வாழ்விலே அவர் வார்த்தை மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுகிற வேளையிலே நாம் உடனே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது
நாம் தொடர்ந்து 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 இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரு இக்கட்டான காரியங்களை அவர் அனுமதிக்கிற பொழுது உடனே நம்ம ஒரு மனம் திரும்புவோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இக்கட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் மீண்டுமாக என்ன செய்வோம்? பழைய வழிக்கு போய்விடுவோம், கீழ்ப்படியாமைக்கு போய்விடுவோம். இது வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கிறதா இருக்கிறது. இது ஒரு கர்த்தருக்கு பிடித்தம் இல்லாத காரியம். அவர் நம்மை சீர் செய்ய நம்மை சிட்சிக்க அந்த நேரத்தில் மாத்திரம் ஒப்பு கொடுத்துட்டு மீண்டுமாக நாம் வழி விலகி போய்விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் நிர்மூலமாகி போவோம். நம் இருதயத்தை தொடர்ந்து நாம் கடினப்படுத்த மனம் திரும்புதல் என்பது ஒரு இயலாத காரியமாக போய்விடும். எவ்வளவு சீக்கிரமாக கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற பொழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்மை சீர் செய்து கொள்ளுகிறோமோ, அவ்வளவு களவு நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பார்க்குறோம், கர்த்தர் 120 வருஷம் கிட்டத்தட்ட பேசினாரு, இந்த ஜனங்கள் திருந்தலை. அதற்கு அப்புறம் பார்த்தோன்னா முதல்ல ஒரு எக்ஸோடஸ், அடுத்து மறுபடியும் 2வது, மறுபடியும் 3வது. அந்த 3வதுல பார்த்தோன்னு சொன்னால் எந்த ஸ்தலத்தை, எந்த ஒரு நகரத்தை, இது மகாராஜாவின் நகரம், இதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். எது இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மகத்துவமான மேன்மையாக இருந்ததோ அந்த தேவாலயம், மகிமையின் ஆலயம், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்தவர்களை நடத்தின அந்த ஆலயம், அவர்கள் போற்றி கொண்டாடி அங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த ஆலயம், நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குங்கள் என்று சொன்ன தேவன், அதனுடைய மாதிரியாக அங்கு தேவாலயம் கட்டப்பட்டிருந்ததே. அந்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக அங்கு கட்டப்பட்ட அந்த ஆலயம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயபக்திக்கு உரிய ஒரு ஆலயம். It is the most respected, most revered place. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட அதை பார்த்து மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு ஆலயம். அது ஒரு புறஜாதி மன்னனால இடிக்கப்பட்டு அங்கு வைத்திருந்த எல்லா பனிமுட்டுக்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு, அவர் இது மகிமையின் ராஜாவுடைய நகரம் என்று சொன்ன அந்த எருசலேம் இடிக்கப்பட்டு, மதில்கள் உடைக்கப்பட்டு, கதவுகள் எரிக்கப்பட்டு. யோசிச்சு பாருங்க, இது நடந்தது எதற்கு? ஏன்? ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னு சொன்னா, அவர் நமக்கு உணர்த்துகிற பொழுது நம்ம சரி செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்படி படிப்படியாக ஒரு பெரிய கேடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கிறதா இருக்கிறது. இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்தது மாத்திரமல்ல, இது நமக்கும் இவ்விதமாக சம்பவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாமும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நாமும் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், நாமும் நம்மை சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நாமும் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இது நமக்கும் உண்டாகிறதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போ விதமாக எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் இது நடந்தது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அவர் தான் செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அநேக காரியங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சர் அவருடைய அரசவையில் தான் தானியேல் இருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவராகிய தெய்வம் தன்னுடைய ஜனங்களை நடத்துகிற வழியை பார்த்தால் மிக 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 ஆச்சரியமாக இருக்கும். மிக மிக ஆச்சரியமாக இருக்கும். எகிப்து ஜனங்களை யோசிச்சு பாருங்க.
நாடோடிகளாக, கூடாரவாசிகளாக, தங்கள் ஆடு மாடுகளோடு கூட மேய்ச்சலான இடங்களில் அலைந்து திரிந்தவர்களை ஒரு இடத்துல கூட்டி சேர்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சு அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள பழகி பெருக பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எகிப்தில் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறார். ஏன்னு சொன்னால் எகிப்து ராஜாக்கு கீழே ஒன்று அவன் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கிறதுனால அவனுக்கு கீழே என்ன செய்யுது, இவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கு. அவர்கள் இருக்கிற இடம் மிகவும் செழிப்பான இடமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிழைப்பு உண்டாக இருக்கிறது. அவர்கள் அங்கு அடிமைகளாக இருந்தபடினால அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருந்து பழகி பெருகக்கூடியதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் அங்கு உண்டாக்கி கொடுக்கிறார். அநேக காரியங்கள் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? அவர்களை தன்னுடைய ஜனங்களாக அற்புதமாக உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து அங்கே கானான்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான்ல, நல்லா கவனிங்க, சுதந்திரமாக இருக்கும்படியாக தன்னுடைய ஜனங்களை அவர் அங்கே செய்கிறாரு, பயிற்றுவித்து கொண்டு வருகிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும். அதற்காக அங்கே ஒரு பெரிய மகத்துவமான பயங்கரமான காரியங்களை அங்கு செய்து செங்கடலை பிளந்ததனுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து கானானிலே சேர்க்கிறார். இட் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் காட். ஆண்டவருடைய தேவனுடைய மகிமையான கிரியை இல்லை என்று சொன்னால் இது நடக்கவே முடியாது. அப்போ இதை முழுமையாக அறிந்து உணர்ந்து இந்த ஜனங்கள் அவரை பற்றி கொள்ளாதபடிக்கு அசட்டை பண்ணி புறஜாதிகளுடைய தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக ஆனார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். கர்த்தர் சொன்னது போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு சில எல்லாமே அவர்கள் ஒரு சடங்காச்சாரமாக மாறிவிட்டது. ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் உணர்வோடு கூட தேவனோடு கூட இருந்த ஒரு அந்த உறவுகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே கர்த்தர் சிதற பண்ணினார். என்ன சொல்ல வரேன்னா, எகிப்தில் இது மாதிரி அவங்களை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு ஏற்கனவே ஒரு புருஷனை யோசேப்பை அங்கே கொண்டு போய் வைத்து, சாதாரணமாக எபிரேன்னு சொன்னால் அருவருக்கக்கூடியதான ஒரு எகிப்தியன் அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொண்டு வச்சுட்டார். ஏன்? தன்னுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு, உணவு எல்லாம் உண்டாயிருக்கத்தக்கதாக. அதே மாதிரி பாருங்க, இங்கு அடிமையாக பிடிக்கப்பட்டு போன ஒரு தானியேல் அன்பமே இருந்த பயங்கரமான டெரரான ஒரு ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் சபையில் ஒரு பிரதானமான அங்கம் வகிக்கிறவனாக, நெபுகாத் நேச்சர்கிட்ட ஒரு தயை பெற்றவனாக, ஒரு மரியாதைக்குரியவனாக அங்கு போய் அமர்த்தப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் காட்ஸ் ப்ரொவிஷன். எப்படி அவரை அற்புதமாக நடத்துகிறார் பாருங்க. தன்னுடைய ஜனங்களுக்காக விரட்டினது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும், இது மாத்திரம் ஒவ்வொரு இடத்திலும் நம்மளால பார்க்க முடியும் எவ்விதமாக இந்த ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அங்கு உண்டு பண்ணுகிறார். யார் மூலமாக? கர்த்தருக்கென்று சொல்லி வைராக்கியமாக, பரிசுத்த வைராக்கியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களை அவர் அங்கு ஒரு பாதுகாவலாக அங்கு வைக்கிறார். கர்த்தருக்கே துதியும் கனம் மகிமையும் உண்டாவதாக. அங்கு தானியேல் அங்கு செய்கிறார், அங்கு பாதுகாவல் அங்கு வைக்கப்படுகிறார். அதே போல நம்ம பார்க்கிறோம், இவர்கள் அங்கு விதமாக சிதறி கிடந்த அந்த நாட்களிலே அங்கு எஸ்தர் சாதாரண ஒரு அடிமை பெண், அவளை அங்கு ராஜாத்தியாக ஆக்குகிறார். இப்போ அவளால்
தன்னுடைய ஜனங்கள், யூத ஜனங்கள் முழுவதும் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய வழி. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வழி. இந்த ராஜாக்கள், அதான் நம்ம அந்த பேக்ரவுண்டில் தான் சொல்லிட்டு வரேன். இந்த ராஜாக்கள் ஒவ்வொருடத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு உண்மையாக இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் பெற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் அவங்களோட கூட இருந்து செய்கிறார். அப்படி அந்த வரிசையில் பார்த்து கொண்டு வருகிற பொழுது செருபாபேல் பார்க்கிறோம், எஸ்ரா பார்க்கிறோம், நெகேமியா பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே ஒரே கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்க, ஒரே காலங்காட்டங்களில் வாழ்ந்தவர்கள். இப்படியாக அவர்கள் சிதறி போனார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தன்னுடைய நாட்டினுடைய அருமை தெரிந்தது. ஓ, கர்த்தர் எவ்வளோ அற்புதமான ஒரு தேசத்தை தந்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சுதந்திரத்தை தந்திருந்தாரே, அதை இழந்து போய்விட்டோமே. மகிமையான ஒரு எருசலேமை ராஜ்யத்தை தந்த தேச பட்டணத்தை தந்தாரே, அதை இழந்து போய்விட்டோமே. மகிமையான தேவாலயத்தை தந்தாரே, இழந்து போய்விட்டோமே. கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவர்கள் அதை குறித்து இருதயத்திலே வேதனைப்பட்டவர்களாக இருந்தார்கள், வேதனைப்பட்டவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த சரித்திரத்தில் நம்ம அப்படி பார்த்துட்டு வந்து சொன்னால், நம்ம அதில் சொன்னேன், நெபுகாத்நேச்சர், நெபுகாத்நேச்சருக்கு அடுத்து பெல்ஷாத்சார் வராரு. அது நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மேட்டிமையினால குடித்து வெறிக்கும்படியாக இருந்தபொழுது தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த பொன் பாத்திரங்களை எடுத்துக்க சொல்லி அவர் இது பண்ணும்போது செவற்றில் ஒரு கையின் உறுப்பு எழுதியது, மேனே மேனே தெக்காயில் பாசின். தானியல் தான் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அது என்ன எழுதின்னு சொல்கிறாரு. அன்று இரவே அவன் கொல்லப்பட்டான். அவனுடைய இடத்துல இப்போ இங்கே பாபிலோன் ராஜ்யம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற பொழுது, பாபிலோனுக்கு வட கிழக்கில் என்ன என்று சொன்னால் மேதிய ராஜ்யம் இருந்தது. இந்த மேதிய ராஜ்யம் கிமு 678 நிறுவப்பட்டது. அதற்கு பாபிலோனுக்கு கீழே, பாபிலோன் என்கிறது வந்து இது கல்தேயர்கள், இவர்கள் மேதியர்கள். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், அது தென் கிழக்கில் பார்த்தோம் சொன்னால், அங்கு பெர்சியா இருந்தது, பெர்சியன்ஸ். அவர்கள் அங்கு ராஜ்யத்தில் இருந்தார்கள். இப்போ இந்த மேதிய ராஜ்யம் பெர்சியன் ஆகிய சைரஸ் என்கிற ராஜாவாலே ஜெயிக்கப்பட்டு 2 ராஜ்யம் ஒரே ராஜ்யமாக ஆக்கப்பட்டு விட்டது. நம்ம இதில் அடிக்கடி நம்ம பார்ப்போம், மீதோ பெர்சியா, மேதிய பெர்சிய நாடு என்று சொல்லி வாசிப்போம். இது 2ம் இணைக்கப்பட்டு ஒரே நாடாக ஆகிவிட்டது. சைரஸ் தி கிரேட் அந்த ராஜாவுடைய காலத்தில், அந்த கிமு 549 இந்த ராஜா அதை ஜெயித்து தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சைரஸ் என்கிற ராஜா அது மாத்திரமில்லை, அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். அவனுடைய ஆளுகைக்கு கீழே பாபிலோனும் வந்தது. ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் நிறுவினான். அவன் அந்த காலத்தில் இந்த சைரஸை குறித்து சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ ஜெனரஸ் கிங், ஒரு மனப்பூர்வமாக
எல்லா அவனுடைய பிரஜைகள் எல்லாரும் அவரவர் எந்தெந்த தேவர்களை வழிபடுகிறார்களோ அதற்கான ஒரு உரிமையை கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு முன்னாடி இருந்தவங்க எப்படின்னா, அது அந்த ஈஜிப்டிலிருந்து அந்த பழக்கங்கள் உண்டு. அதாவது அரசன் என்று சொன்னால் he is God on earth. தேவனுக்கு பதிலாக இந்த பூமியில் இருப்பவர்கள், அவர்கள் அநேக அரசர்கள் தெய்வமாக வணங்கப்பட்டார்கள். இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் நம்ம நெபுகாத் நேச்சரே பார்க்குறோம். அவர் வைத்து தன் சிலையை வைத்து அதை வணங்க வேண்டும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து இந்த சைரஸ் என்கிற ஒரு ராஜா, அவரை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ராஜா என்ன செய்கிறாரு, அந்தந்த ஜனங்கள் அவர்கள் எந்தெந்த தேவர்கள் நீங்கள் வணங்குறீங்களோ நீங்கள் உங்கள் தேவர்களை வணங்கலாம், ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது என்று சொன்னது மாத்திரம் இல்லாமல் யூத ஜனங்களை என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போக விரும்புகிறவங்களா உங்கள் தேசத்துக்கு போகலாம், உங்கள் தேசத்துக்கு போக விரும்புகிறவங்க உங்கள் தேசத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக கிமு 539 சைரஸ் ராஜாவாராரு. எஸ்ரா 1 அதிகாரம் 1-4 வர அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. கவனிங்க, அவர் ராஜாவாகிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பிரகடனம் கொடுக்கிறார். அதன்படியாக யாரெல்லாம் திரும்ப எருசலேமுக்கு போக விரும்புகிறீர்களோ, அது யூதேயா தேசத்துக்கு போக விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் போகலாம், நீங்கள் அங்கு போயிருக்கலாம் என்று சொல்லி அங்கு ஒரு பிரகடனம் பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படி பிரகடனம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவருடைய அவையிலே பிரதானமாக செருபாபேல் இருக்கிறார். எப்படி ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்டையும் ஒரு யூதனை அங்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தாரோ, அதுபோல செருபாபேல் ஒரு தேவனுக்கு பக்தி வைராக்கியமும் தன்னுடைய தேசத்திற்காக ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு இளைஞன். அந்த செருபாபேல் அங்கு அந்த ராஜ்யத்தில் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகையினாலே அவர் அந்த அவ்விதமான உத்தரவு பிறந்த உடனே ராஜாவோட அனுமதியோடு கூட அவர் திரும்ப விரும்புகிறார். திரும்ப விரும்பும்போது அவர் கூட்டி சேர்க்கிறார். யாரெல்லாம் நீங்கள் வர்றீங்க, யாரெல்லாம் நம்ம தேசத்துக்கு போவோம், நம்ம போய் அங்கே என்ன செய்வோம், அங்கே இடிந்து போய் கிடக்குற தேவாலயம் அதை கட்டுவோம், நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆராதிப்போம், கர்த்தர் நமக்காக கொடுத்த மகிமையான தேசம், வாங்க போவோம். போய் ஒருத்தர் கூப்பிடுறாரு, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் அங்கே இருந்தாங்களாம் யூதர்கள். 20-30 லட்சம் பேர் இருந்தாங்களாம். ஒரு 20 லட்சம்னே வச்சுக்கோமே. அதில் இவரோடு கூட வருவதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள் வெறும் 50,000 பேர். பெர்சன்டேஜ் படி பார்த்தா 2.5%. இஸ்ரேல் ஜனங்கள் தான் அங்கே போய் அடிபட்டு அடிமைத்தனத்தில் இருந்து, என்ன ஒரு ஃபயர் இல்லை அவங்களுக்குள்ள, ஒரு அக்கினி இல்லை. ஓ, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும், நம்முடைய தேவனுக்காக அந்த பரிசுத்த ஆலயத்தை நம்ம கட்டி அங்கே நம்ம ஆண்டவர் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஃபயர், என்கிற வாஞ்சை, எங்களுடைய விருப்பம் வெறும் 2.5% பீப்புளுக்கு தான் இருந்துச்சு. அந்த பெர்சன்டேஜ் பார்த்த உடனே எனக்கு நம்ம நாடு தான் ஞாபகம் வந்துச்சு. இவ்வளவு கோடி பேரில் கிட்டத்தட்ட 130 கோடி பேரில் வெறும் 2.5% தான் நம்ம இருக்கோம். அந்த ஸ்டடீஸ் பார்த்த உடனே, ஓ, தேவ ஜனங்களே இப்படி தான் இருப்பாங்க போல.
யோசிச்சு பாருங்க. அப்போ ஜனங்கள் எவ்வளவு எளிதாக இந்த உலகத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அங்கே இருந்தவங்கலாம், அங்கே இருந்த யூதர்கள் நல்ல பிஸ்னஸ், நல்ல ஒரு பொசிஷன், தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், நல்ல ஒரு சொத்து சுகம், சுகமான ஒரு வாழ்க்கை, ஒரு அந்தஸ்து, இவை எல்லாவற்றையும் அவர்கள் தேடிக்கொண்டு, ஏன்னா அவங்க இயற்கையாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இன்டெலிஜென்ட் பீப்புள், எங்கே போனாலும் ஃப்ளரிஷ் ஆகிடுவாங்க. அதனால் அவன் செட்டில் ஆகிருக்கிறான். இவன் என்னையா பைத்தியார செருபாபேல், வாங்க எருசலேமுக்கு போவோம், என்ன அங்கே என்ன பஞ்சுமத்தையா இருக்குது, சுட்டரிக்கப்பட்ட நகரம், அலங்கம் இல்லை, கதவுகள் இல்லை, எல்லாம் அங்கே இருந்த எல்லாம் மண்மேடாக கிடக்கிறது, 70 ஆண்டுகள் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சிதறடித்ததற்கு இன்னொரு காரணம், 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அதில் கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னுடைய தேசத்துக்கு கொடுக்க வேண்டிய 7 வருடத்திற்கு ஒரு வருடம், 7th year என்ன செய்யணும், ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் தங்களுடைய ஆசைகளின் நிமித்தமாக தேசத்திற்கு ஓய்வு கொடுக்கல, நிலங்களுக்கு ஓய்வு கொடுக்கல. ஆகையினாலே கர்த்தர் இவங்க இருந்த கிட்டத்தட்ட இந்த 500 ஆண்டுகளில் 7 வருடத்துக்கு ஒரு வருஷம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 70 வருஷம் வரும். 70 வருஷம் ஒரு கம்பல்சரியாக அந்த தேசத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டார். 70 வருஷம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சதுரப்பட்டாங்க. இப்போ இவங்களுடைய நம்ம திரும்ப போய் என்ன செய்யணும், எல்லாம் தரிசாக கிடக்கு, ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு, அதெல்லாம் செய்யணும், மீண்டுமாக அதை உருவாக்க வேண்டும். லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட். வீடுகள் இல்லை, போய் கட்டணும், பிழைப்புகள் இல்லை, அதுக்கு அங்கே போய் உண்டாக்கணும். இவ்விதமாக ஒவ்வொன்றையும் அவர்கள் நினைத்து நினைத்து யாரும் என்ன செய்ய வரல. ஒரு 2.5% வெறும் 50,000 பேர் என்ன செஞ்சான், செருபாபேலோடு நான் திரும்பி கூட வருகிறோம், நம்ம நாட்டுக்கு போவோம். அல்லேலூயா. எருசலேம் எதை குறிக்கிறது? பரம கானானை குறிக்கிறது. ஆமென். பாபிலோன் எதை குறிக்கிறது? உலக வாழ்க்கையை குறிக்கிறது. பாபிலோன்ல இருந்து உலக வாழ்க்கைக்கு போகிறது பாபிலோன்ல இருந்து எருசலேம் வாழ்க்கைக்கு போகிறது அவங்க அந்த உலகத்தை பற்றி கொண்டிருந்ததுனால இதனுடைய மகிமையை அவர்கள் உணரலை. அது அவங்களுக்கு மேன்மையா. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு அநேக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த மேலானவைகளை நாடுவதற்கு அவர்களுக்கு இருதயம் இல்லை. மேலானவைகளை நாடும்படியாக அவர்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த ஆயத்தமாயில்லை. வெறும் 2.5% தான் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த ஆயத்தமாக இருந்தார்கள். செருபாபேல் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர், அவரை அழகாக அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நான் என் தேசத்திற்கு போக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை நடத்தி வருவதற்காக அங்கு மோசேயை எழுப்பினாரோ, அதுபோல இங்கே திரும்பி போகிறது அதே போல மொத்தமாக வரல, கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. அதற்கு தந்தாற் போல காலங்களிலே தலைவர்களை ஆண்டவராகிய தெய்வம் எழுப்புகிறார். அதில் முதலாவது எழுப்பப்பட்ட செருபாபேல். இந்த செருபாபேல் தாவீதின் வம்சத்திலே வந்தவர், ராஜா. யூதாவில் தாவீதின் வம்சத்தில் வந்தவர், ராஜாவாக இருக்க வேண்டியவர். ஆகினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீனியாலஜி, அவருடைய பிறப்பின் அந்த பட்டியலை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு செருபாபேலுடைய பெயர் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கும். அப்போ அவர் அவருக்குள்ள ஒரு வாஞ்ச வைராக்கியம், எருசலேம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இதில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் இதை கெட்டுவான்னு சொன்னாரு. யார்கிட்ட? தாவீதுட்ட.
அப்போ தாவீதின் கற்பப்பிறப்பாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அது பின்பாக இடிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை அதே தாவீதினுடைய கற்பப்பிறப்பு அந்த வம்சத்திலே வந்த செருபாபேல் மீண்டுமாக கட்டும்படியாக போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் வந்து கரெக்டாக எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ செருபாபேல் வர்றாரு, வந்து என்ன செய்கிறாரு, தேவாலயத்தை கட்டும்படியாக வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அடுத்து அவர் வந்து தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கிமு 534 கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் என்ன செஞ்சது, 537 கட்டாங்க. 534 வேலை தடைபட்டு போகுது. கிட்டத்தட்ட 14 வருடங்கள் வேலை தடைப்பட்டு போய் விடுகிறது. செருபாபேல் கட்டினது 14 வருஷம் கிட்டத்தட்ட தடைப்பட்டு போகுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் மீண்டுமாக தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி, சகாரியா தீர்க்கதரிசி. ஆகாய் தீர்க்கதரிசி, சகாரியா தீர்க்கதரிசியும் இப்போ இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் உதவியாக இருந்து அவர்கள் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டியதில் என்கரேஜ் பண்ணி அவங்கள சீர்படுத்த வேண்டிய இடத்துல சீர்படுத்தி அந்த தேவாலயத்துடைய வேலையை மீண்டுமாக செய்வதற்கு அவர்கள் தூண்டுகோலாக இருக்கிறார்கள். கடைசியில் கிமு 516 அந்த வேலை செய்தது முடிந்தது. 516 அந்த வேலை முடிந்தது. அப்பொழுது 521 தரியு ராஜா உடைய காலத்தில் எஸ்ரா அங்கிருந்து அவர் செய்கிறார் வருகிறார். எஸ்ரா என்பவர் ஒரு வேதபாரகர். இதெல்லாம் நம்ம இந்த பேக்ரவுண்ட் தெரியணும். எஸ்ரா வந்து வேதபாரகர். அவர் அங்கிருந்து வருகிறார். இந்த காரியங்கள்லாம் நம்ம எஸ்ராவின் புஸ்தகத்தில் இருக்குது. எப்படி அந்த தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட்டது, அவருடைய கஷ்டங்கள்லாம் என்ன வந்தது எப்படிங்கிறது அதில் நம்ம எஸ்ரா எழுதின புத்தகத்தில் பார்க்கலாம். ஏன் இதை சொல்லிட்டு வரேன்னு சொன்னால், இந்த எஸ்ரா தான் 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா இந்த 4 புத்தகங்களையும் எழுதினது யாரு, எஸ்ரா என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ஏன்னு சொன்னால் இந்த எஸ்ரா ஒரு வேத பண்டிதனாக இருந்தான், வேத பாரகனாக இருந்தான். அவன் மிக கவனமாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்வது மாத்திரமில்லை, எல்லாவற்றையும் குறிப்பு எடுக்கிறவனாக அவன் இருந்தான். அவன் தான் இந்த 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ராவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் இவையெல்லாம் அவர்களால் எழுதப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஆகினால்தான் நம்ம யூதர்களுடைய வேதாகமத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு தான் யூதருடைய வேதாகமம் நம்ம அறிந்திருக்கிறோம். அதை பார்த்தோம் சொன்னால் இந்த எஸ்ராவும் நெகேமியாவும் சேர்ந்து ஒரே புஸ்தகமாக தான் இருக்கும். அதில் இங்கே நம்ம புதிய ஏற்பாடு நம்ம பிரிச்சிருக்கிறோம், நம்ம இப்போ பின்பு இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் பார்த்தோம் சொன்னால் ஒரே புத்தகமாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிகள் ஒரு தொடர்ச்சியானவைகளாக அது இருக்கிறது. அது எஸ்ராவாலே எழுதப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, அந்த காலகட்டத்தில் தான் எஸ்ராவுக்கு அப்புறம் தான் யார் வர்றா, அங்கிருந்து நெகேமியா வருகிறார். அங்கிருந்து நெகேமியா எருசலேமுக்கு வர்றாரு. அவர் வருவதின் நோக்கம் என்ன, அவரை பற்றி என்ன, அவர் வந்து என்னெல்லாம் செய்கிறாரு, அதற்கு முன்பு நடந்த காரியங்கள் என்ன, இவைகள் எல்லாம் தான் நம்ம இங்கே நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம்.
இதை நல்லா நம்ம இந்த பேக்ரவுண்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பாருங்க. அதில் ராஜாக்கள் எத்தனை ராஜ்யம் இருக்கு? நெபுகாத்நேச்சார், பாபிலோனிய ராஜ்யம், மேதிய ராஜ்யம், பெர்சிய ராஜ்யம். இப்போ 2 இணைந்தது. இப்போ இதெல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு ராஜ்யம். இப்போ அகாஸ்வேரு அவன் எஸ்தரை திருமணம் படிக்கிறான். அப்போ அதனுடைய மகன் தான் கடைசியில் நெகேமியா வருவதற்கு என்ன செய்கிறான்? அவன் உதவியாக இருக்கிறான். இப்போ இதெல்லாம் எப்படி ஒரே கோர்வையாக வருகிறது? இப்போ செருபாபேல், அதுக்கப்புறம் எஸ்ரா, அதுக்கப்புறம் நெகேமியா, அவங்க எப்படி அங்கே தேவாலயத்தை எடுத்து கட்டுகிறார்கள், சமுதாயத்தை என்ன செய்யணும், என்ன இது மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஒரு பேக்ரவுண்டில் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகாரியா தீர்க்கதரிசியும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாசிக்கும் போது இந்த புஸ்தகம் எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாய், சகாரியா, இவங்கெல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தாங்க, ஒரே நேரத்தில் இருந்தவங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வாசிக்கும் போது தான் இந்த எல்லா ஒரு முழுமையான ஒரு படம், முழுமையான ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு இதை கொடுத்தா நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை இந்த புத்தகத்துக்குள்ளாக நாம் சென்று நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இன்றைக்கி நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் இருதயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் தொடர்ந்து இதை தியானிப்போம். ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நெகேமியாவின் புஸ்தகம். அது மாத்திரம் இல்லை, ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். நிறைய நிறைய காரியங்களை அவர் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அவசியம் ஒவ்வொருவரும் நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒரு பாத்திரம். ஆகையினால் இவைகளை நாம் தியானத்தோடு கூட நாம் இவைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு கூட நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவை மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம், மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையில் பாதங்களை எங்களை பணிந்து கொள்கிற ராஜா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அறிமுகத்தை நாங்கள் இந்த நாளில் பார்த்தோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த தெய்வங்கள் உதவி செஞ்சீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இவங்களை எங்கள் இருதயத்தில் நிறுத்தி கொண்டு தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த நெகேமியா புத்தகத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வெறுமையாக்கி உடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுராஜாவின் ஈடினேற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. பிரைஸ் லார்ட்.